படத்தில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அது டொமஸ்டிக் வயலன்ஸால தான் அபார்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க கோர்ட்டில். உடனே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்புவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ரிப்போர்ட் வரும். என்ன வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க. மோஸ்ட்லி ரைட்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம் வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷன் டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் கண்டெயின் யூட்ரைன் அனாமலி, யூட்ரைன் அப்னாமலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அபார்ஷன் வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று யூட்ரைன் அனாமலி. பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து நார்மல் ஷேப் இல்லாமல் மாறி போயிருக்கலாம். இல்லை யூட்ரஸ் உள்ள கட்டி இருக்கலாம். இல்லை யூட்ரஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சு 2 யூட்ரஸாக இருக்கலாம். செப்பரேட் யூட்ரஸாக இருக்கலாம். வேற என்ன ரீசன் இருக்கலாம்? இன்ஃபெக்ஷன் வரலாம். எண்டோமெட்ரைட்டிஸில் வரலாம். இன்ஃபெக்ஷனால அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. மூணாவது காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். போதுமான அளவு ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் செக்ரெட் ஆகாதாலோ இல்லை தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ அவங்களுக்கு அபார்ஷன் வரும். இதெல்லாம் தனித்தனியாக காரணங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மீனிங்ல சென்டென்ஸ் எழுதுறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, ChatGPT போய் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு. அது கண்டிப்பாக ஒரு சில நிறைய காரணங்கள் கொடுத்துருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 காரணங்கள் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் மட்டும் இல்லை, சரி இந்த ChatGPT கேட்கலாம், இந்த சென்டென்ஸ் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இது ஆக்வர்ட் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு. இவங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியிருக்கலாம்.